வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ட்ரீமர்ஸ். இன்றைக்கி நம்ம பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து 10 கேள்வி பதில் 10 நிமிஷத்தில் பக்காவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 2022 குரூப் 4 பொது தமிழ் கேள்வித்தாளிலிருந்து 51லேருந்து 60வது கேள்வி வரைக்கும் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 50 கேள்விகள் பார்த்துட்டு நம்ம வீடியோ போட்டு வச்சுருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பார்க்கலாம். 10 கேள்வி பதில்னா நம்ம அந்த 10 கேள்வியை மட்டும் பார்க்க மாட்டோம், 10க்குள்ளே பல கேள்விகளை நம்ம பார்ப்போம். சரிங்களா? வாங்க இப்போ கேள்விக்கு போகலாம். பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க. தண்ணீர் டேஷ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. டக்குன்னு இதில் நமக்கு ஒரு சில ஆப்ஷன் நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே தோணும். இப்போ அழுக்கு, உப்பு, இதெல்லாம் பார்த்தோன்னா உப்பானாலுமே தண்ணி அணைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தோணும். இப்போது தண்ணீர் வெந்நீர் ஆனாலும், அது வெந்நீரும் சூடாக இருக்குது, நெருப்பு இப்போ சூடாக இருக்குது. தண்ணி சூடாக இருக்குன்றதுனால அந்த நெருப்பை பார்த்திங்கன்னா தண்ணி அணைக்காமல் எரியவா வைக்கும் இல்லைங்களா? அது எப்படினாலும் தண்ணி நெருப்பை அணைக்கும். அது சூடானாலுமே தண்ணி நெருப்பை அணைக்கும். அதுதான் சொல்ல வராங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி போகலாமா? கார்த்திகை மாதம் டேஷ் கண்ட மாதிரி. பழமொழியை நிறைவு செய்க. இது ஒரு பழமொழி. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுமே பழமொழி தான். தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் அப்படின்றது. இது கார்த்திகை மாதம் டேஷ் கண்ட மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பழமொழி என்னென்னா பிறை கண்ட மாதிரி. ஏன்னா கார்த்திகை மாதம் வர பிறை அவ்வளோ அழகாக இருக்கும். சரிங்களா? அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும், மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். அது மாதிரி நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்களை பார்க்குறது, ரொம்ப நாள் கழிச்சோ இல்லை ரொம்ப தூரத்தில் இருந்தோ வந்தவங்கள அவங்கள பார்க்குறது நமக்கு கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அதுக்கான அர்த்தம். அடுத்த கேள்வி போகலாமா? கடிந்த கடிந்தொரார் செய்தார்க்கு அவை தாம் முடிந்தாலும் பீழை தரும். இணை மோனை கண்டறிக. ஓகேங்களா? மோனை, எதுகை, இயைபு இதெல்லாம் நமக்கு இலக்கணத்தில் வரக்கூடியது. சரிங்களா? நம்மளுடைய முதல் எழுத்துக்கள் ஒன்றி வருவது பார்த்திங்கன்னா நம்ம மோனை அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாம் எழுத்து ஒன்றி வர்றதை எதுகை அப்படி சொல்லுவோம். இறுதியில் வர எழுத்துக்கள் ஒத்த ஓசையுடையதாக இருந்தால் அதை இயைபு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, மோனை கேட்டிருக்காங்க. மோனை இதுலேயுமே நமக்கு நிறைய வகை இருக்குது. நம்ம அதை தனியாக இலக்கணமாக ஒரு வீடியோ அப்புறமா போடுறோம். சரிங்களா? இப்போ இதில் என்ன மோனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், இணை மோனை. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இதிலே கூழை மோனை, கூழை மோனை, இணை மோனை, இது போல் கொஞ்சம் நிறையா வகைகள் இருக்குது. அடிமோனை இது போல் இருக்குது. அடிமோனைனா இப்போ முதல் அடியிலையும் இரண்டாவது அடியிலையும் ஒன்றி வர்றதை நம்ம அடிமோனை அப்படி சொல்லுவோம். கூழைனா அதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது, 1 2 3 அந்த மாதிரி. ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு மாதிரி ஃபார்மெட் இருக்குது. சரிங்களா? இதை நம்ம ஷார்ட்ஸாக கூட நம்ம ஒரு டைம் போட்டிருக்கோம். இங்கே நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இணை மோனை. இணை மோனை தான் இங்கே நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இணை மோனைனா என்னென்னா முதல் சீரும் இரண்டாவது சீரும் ஒன்றி வர்றது தான் பார்த்திங்கன்னா இணை மோனை. இங்கே பாருங்கள், கடிந்த கடிந்தொரார். கா கா இது முதல் சீர் சொல்லுவோம், இது இரண்டாம் சீர் சொல்லுவோம், இது மூன்றாம் சீர் சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா கா கா வந்திருக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா இணை மோனை, கடிந்த கடிந்தொரார். இதுவே இதில் என்ன எதுகை அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்கள், கடிந்த முடிந்தாலும் அப்படின்ட்டு அடி எதுகை அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இதுவே கூழை மோனைனா நம்ம சொன்ன மாதிரி முதல் சீர், இரண்டாம் சீர், மூன்றாம் சீர் மூணுமே ஒன்றி வந்துச்சுன்னா அதை நம்ம கூழை அப்படின்ட்டு சொல்லுவோம். அடுத்த கேள்வி போகலாங்களா? எதுகையினை கண்டறிக. இப்போ தான் சொன்ன நம்ம எதுகைனா என்ன, மோனைனா என்னன்ட்டு. இரண்டாம் எழுத்து செகண்ட் லெட்டர் ஓகேங்களா ஒன்றி வருவது தான் பார்த்திங்கன்னா நம்ம எதுகை அப்படின்ட்டு சொல்லுவோம். இதில் பாருங்கள், எது இரண்டாம் எழுத்து எங்கே ஒன்றி வந்திருக்குன்னு பாருங்கள். சிறுங்கி மருங்கு. ரூ
நமக்கு ஒன்றி வந்திருக்கு இல்லையா? அப்போ சிறுங்கி மருங்கு சிறுங்கி பேரம் என திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகருரை வாழ்க்கையன். இதில் வந்து சிறுங்கி மருங்கு அப்படின்றது ஒன்றி வந்திருக்கு. அடுத்த கேள்வி போலாங்களா? எவ்வகை வாக்கியம் என அறிக. தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை அப்படி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு விஷயம், ஒரு தகவல் மாதிரி, ஓகேங்களா? ஒரு செய்தி, ஒரு தகவல் அப்படி சொல்லலாம். தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து செய்தி தொடர். இப்போ வந்து இதை வந்து நம்ம வேறு மாதிரி, இப்போ வந்து இதை பண்ணு, தென்னை மரம் கிளைகள் தென்னை மரத்துக்கு தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை அப்படின்னு ஆச்சரியமாக சொல்லலாம். அதை வந்து ஒரு செய்வினை தொடர், கட்டளை தொடர்னு பல வகைகள் இருக்குது. இதுக்கே அந்த எக்ஸாம்பிள் சொல்ல முடியல, நான் வேறு மாதிரி சொல்கிறேன். இப்போ தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லைன்றது ஒரு நியூஸ், ஓகேங்களா? அதை வந்து சொல்கிறாங்க செய்தி. இப்போ வந்து ரமணன் அங்கே சென்றான் அப்படின்றதும் நமக்கு நியூஸ். ரமணா அங்கே செல் அப்படின்னு நம்ம ஆர்டர் போடுறோம், அப்போ அது வந்து கட்டளை தொடராக மாறிடும். ரமணன் அங்கு செல்லவில்லை அப்படின்ட்டு நம்ம எதிர்மறையாக சொன்னால் அதை எதிர்மறை தொடர் அப்படின்னு வரும், ஓகேங்களா? இது போல தான் வந்து இந்த வாக்கியத்துடைய வகைகளை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். அடுத்த கேள்வி போலாங்களா? இங்கே வந்து விடைக்கேற்ற வினா அமைக்கன்னு கேட்டிருக்காங்க. எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க இல்லையா? இதுக்கான வினா கேட்குறாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இயற் சொல்லுக்கான ஒரு டெஃபினேஷன் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இயற் சொல்னா என்னன்னு கேட்டாலே போதும் இல்லையா? இயற் சொல் என்பது யாது? வேலை முடிஞ்சிச்சு, ஓகேங்களா? அடுத்த கேள்வி, இதுவும் விடைக்கேற்ற வினா அமைக்க தான். தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீயொழுக்கம்னா இன்னான்னு கேட்கலைங்க, தீயொழுக்கம் என்னது தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடும்பை தரும். அப்போ என்றும் இடும்பை, எப்பயுமே இடும்பை தரும்னு சொல்லியிருக்காங்க. இடும்பைனா வந்து பார்த்திங்கன்னா துன்பம். நம்ம வந்து கெட்ட விஷயம் பண்ணனா இன்றைக்கி அது நமக்கு ஜாலியாக இருக்கும், இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா பின்னாடி என்றைக்கோ ஒரு நாள் அதுக்கான துன்பம் நம்மளை வந்து சேரும். அதுதான் சொல்கிறாங்க. தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். என்றும் இடும்பை தருவது எது? தீயொழுக்கம். ஓகேங்களா? வேலை முடிஞ்சிச்சா? அடுத்த கேள்வி, கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. கலங்காது, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா, செல்லவில்லை அப்படின்லாம் எதிர்மறை. இது வந்து ஒரு எதிர்மறையான, இப்போ கலங்கியது அப்படின்னா அது வந்து நேர்மறையாக இருக்குது. கலங்காது அப்படின்றப்ப அது வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறையாக இருக்குது. எதிர்மறை வினையெச்சம். ஏன்னா கலங்காதுன்றது நமக்கு முழுமை அடையலை, அது ஒரு எச்ச சொல் தான். அப்போ கலங்காது இருந்தது, கலங்காது போனது அப்படின்னு ஒரு வினை முற்று கொண்டு முடியுது, சரிங்களா? மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை வினையெச்சம் வந்து இது போல் எதிர்மறையான ஒரு எச்ச சொல் வினை முற்ற கொண்டு முடியும், ஓகேங்களா? இங்கே வந்து எதிர்மறை வினையெச்சம் இது. அடுத்த கேள்வி போலாங்களா? இங்கே வந்து ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர். பொருட்பெயர்னா ஒரு பொருளை குறிக்கிறது. ஒரு பொருள் குறிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொருட்பெயர். அது உயிருள்ள பொருளாக இருக்கலாம், உயர்திணையாக இருக்கலாம், அக்ரிணையாக இருக்கலாம், ஓகேங்களா? அதை வந்து பார்த்திங்கன்னா குறிக்கிறது பொருட்பெயர் அப்படின்ட்டு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், மாலை இரவு, முகம் கை, நாற்காலி புத்தகம், வேலூர் நாமக்கல். முகம் கையாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம், அது கிடையாது. நாற்காலின்றதும் ஒரு பொருள் தான், புத்தகம்ன்றதும் ஒரு பொருள் தான். அப்போ அதுதான் அதுக்கான ஆன்சர். இடப்பெயர் ஒரு இடத்த குறிக்கிறது தான், ஒரு பிளேஸை குறிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இடப்பெயர். இங்கே பாருங்கள், எங்கே பிளேஸ் இருக்குது? வேலூர் நாமக்கல், அதுதான் இடப்பெயர், அதில் வரும். அடுத்தது காலப்பெயர். அது வந்து மாதங்களாக இருக்கலாம், மந்த்தாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஸாக இருக்கலாம், எதுவாக வேணால். இல்லை அது மட்டும் இல்லை, இப்படி தான் இருக்கணும்னு இல்லை. சில சமயம் பார்த்தோன்னா வசந்த காலம், கோடை காலம், குளிர்காலம், அந்த மாதிரி காலமாகவும் அவங்க கொடுக்கலாம். அதை தான் வந்து காலப்பெயர் சொல்லுவாங்க. இங்கே வந்து மாலை இரவு இருக்கு இல்லையா, அதுதான் காலப்பெயர்.
சினைப்பெயர். சினைப்பெயர்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. சினைப்பெயர்னா ஒரு உறுப்பு, அது வந்து பார்த்திங்கன்னா தாவரத்தோடைய உறுப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு மனுஷனோடதாக இருக்கலாம், இல்லை ஒரு விலங்கோடதாக இருக்கலாம், எதோட உறுப்பாக வேணாலும் அது இருக்கலாம். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா சினைப்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சினைனா உறுப்பு. இங்கே பாருங்கள், முகம், கை, இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனோட உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பு. அதை தான் வந்து சினைப்பெயர் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போகலாங்களா? தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. திண்ணை, தங்கம், துணை, தாழ்பால், தீ, தீது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அகர வரிசை அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கில் எழுத சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்கூல் அட்டண்டன்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஆல்ஃபபெட்டிக்கில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தமிழில் எழுத சொல்கிறாங்க. இங்கிலீஷ்லனா டீயில் வந்தவங்க எழுதுவாங்க, அப்புறம் டிஹெச்ஏவாக இருந்துச்சுன்னா டிஹெச்ஐ இருந்துச்சுன்னா டிஹெச்ஏவை ஃபஸ்ட்டு எழுதுவோம், அந்த மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆகாநாச்சா நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். நமக்கு காநாச்சாவை இந்த ரோலை படிக்கிறத விட இப்படி இந்த கா ஞா சா அப்படி படிக்கிறத விட, ஒரு நிமிஷம், காநாச்சாவை நமக்கு கா ஞா சான்னு இப்படி படிக்கிறத விட இப்படி படிக்கிறது ஈஸியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். காக்கா கீக்கி அப்படி. எனக்கு அது ஜாலியாக இருந்திருக்கு. உங்களில் அது யாருக்கு ஜாலியாக இருக்குன்னு சொல்லுங்கள், இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சின்ன வயசில். ஓகேங்களா? இப்போ காக்கா கீக்கி அந்த மாதிரி தான் இதை நம்ம இப்போ எழுதணும். ஓகேங்களா? இந்த ரோவும் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும், இந்த ரோ நமக்கு காணாச்சா கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அதுவும் இப்போ ஒரு சிலருக்கு மறந்துருக்கலாம், அதுக்காக சொல்கிறேன். இப்போது இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக தா வரிசையாக இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. இதுவே தா வரிசை பா வரிசை அப்படிலாம் வரும்பொழுது நமக்கு மாறும். இப்போ இந்த வார்த்தைகளுக்கு நடுவில் கா வரிசையில் ஏதாச்சும் வந்திருந்ததுன்னா அதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு வரும். இப்போ எல்லாமே தா வரிசைன்றதுனால நம்ம தாத்தா தீத்தியில் எழுதணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், தங்கம். அதே சின்ன தாளை வேறு ஏதாவது இருக்கா பாருங்கள், இல்லை. இருந்துச்சுன்னா ரெண்டாவது எழுத்தை மேட்ச் பண்ணி பார்க்கணும் எது ஃபஸ்ட்டு வரும்னுட்டு. ஓகேங்களா? இப்போ தங்கம், அப்போ தங்கம் ஃபஸ்ட்டு போட்டுருணும். அடுத்தது தா, தாள் ஏதாச்சும் இருக்கா பாருங்கள், தா. தாழ்பால், தாழ்பால் இல்லாமல் தா அப்படின்ட்டு வேறு ஏதாவது இருக்கா, இல்லை. அப்போ தாழ்பால். அடுத்தது தீ, திண்ணை, வேறு தீ இருக்கா, சின்ன தீ இல்லை, ஸோ திண்ணை. அடுத்தது தீ, வேறு தீ இருக்கா, தீது, ரெண்டும் இருக்குது. இப்போது இது வந்து ஒரே எழுத்தாக மட்டும் இருக்குது, தீது தீதுன்ட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தீ ஓர் எழுத்தாக இருக்கிறத ஃபஸ்ட்டு போட்டுட்டு அடுத்தது தீது அப்படின்ட்டு போடணும். இப்போ அதுவே தீதுக்கு பதில் தீது தீபம் அப்படின்னு இருக்குன்னா தீது ஃபஸ்ட்டு வரும், தீபம் செகண்ட் வரும். ஏன்னா தா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் பா வருது, அந்த ஆர்டரில் எழுதணும். அப்புறம் கடைசியாக துணை அப்படின்ட்டு முடியுது. ஓகேங்களா? ஓகே, இன்னைய 10 கேள்வி நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து நாளைக்கு நம்ம 10 கேள்விக்குள் பல கேள்வி பார்க்கலாமா? ஓகே, நன்றி, வணக்கம்.